Hello everyone, welcome back to the series of lesson toward the parable of our Lord Savior Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊமைகளை பற்றியதான தொடர் சத்தியத்துக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கும் கூட நாம் 18வது பாடத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த விதைப்பவன் பற்றியதான ஊமையை நாம் இன்றைக்கு இந்த 18வது பாடத்தில் நாம் ஆராய இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊமைகளை நாம் கற்று வருவதோடு அந்த ஊமைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் பொழுது, நாம் அவைகளை அப்ளை பண்ணும் பொழுது இன்னும் இந்த ஊமைகள் அங்கு மிகுந்த வலிமையுடையதாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். பிரியமானவர்களே, உங்களுடைய தொடர் இந்த பார்வைக்காய், இந்த சத்தியங்களை நீங்கள் ஆர்வலோடு பார்த்து வருவதற்காய் நான் கிறிஸ்துவுக்குள் உங்கள் யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். சரி, இன்றைக்கு நாம் இந்த விதைப்பவன் பற்றிய ஊமையை கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஊமையை விளக்குவதற்கான சில விதிகள், ஆய்வுகள் ஒன்று இருக்கிறது. அதை விரிவாக நாம் பார்த்து இந்த ஊமைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அதாவது ஒரு ஊமையை நாம் விளக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு 5 விதிகளை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதில் முதல் விதியாகிய we must have the historical setting, வரலாற்று பின்னணிகளை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஊமைகளை நாம் விளக்கும் பொழுது வரலாற்று பின்னணி ஏன் அவசியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஐஸ்கிரீம் உள்ள ஒரு முட்டாளை பற்றி நாம் படித்தோம் ஒரு ஊமையாக. அப்போ அந்த ஐஸ்கிரீம் உள்ள ஒரு மனிதனை பற்றிய ஊமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அதிலிருந்த ஒரு ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் அங்கு பாகம் பிரிக்கக்கூடிய அல்லது சொத்து பிரிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்த அந்த சூழலில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இங்கு ஒருவனுடைய உயிர் அவனுக்குள்ள உடைமைகளில் தங்கியிருக்கிறதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை அங்கு கொடுக்கிறார். ஆகவே ஒரு உடைமை பெரிதல்ல, இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் பெரிதல்ல, மாறாக ஒரு மனிதனுடைய ஆத்மா பெரிது என்கிற ஒரு செய்தியை கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தது 2வது விதியாக சூழலை ஆராய்ந்து பார்க்க, we must have the context. அதாவது ஒரு வரலாற்று பின்னணி மாத்திரம் பத்தாது, ஒரு ஊமையினுடைய காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய அதிகாரங்கள், அதனுடைய வசனங்களை நாம் முழுமையாக கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 3வதாக முக்கிய பாடத்தை கண்டறிதல், டு ஃபைண்ட் அவுட் த மெயின் லெசன் இன் த பேரபிள். ஏனென்றால் ஒவ்வொரு ஊமையிலும் ஆண்டவர் ஒரு முக்கிய பாடத்தை அவர் வைத்திருக்கிறார். உதாரணத்திற்கு ஐஸ்வான் என்று சொல்லக்கூடிய அந்த ஊமையிலும் கூட உலக பொருட்களின் மீது நம்பிக்கை வைக்காமல் கடவுளிடம் நாம் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு மெய்யான போதனையை ஆண்டவர் விட்டு சென்றிருக்கிறார். ஆகவே we must have the one main lesson. 4வதாக ஊமைகள் விளக்க படங்கள் மட்டுமே. அதாவது ஊமைகள் என்பது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு காரியத்தை விளக்குவதற்காக அதில் அருகில் வைத்து அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் ஊமை. ஆகவே ஒரு சத்தியத்தை விளக்குவதற்காக அதனோடு ஒப்பிட்டு சொல்லப்படும் கதைதான் என்னவா இருக்குதுங்க, ஊமையாக இருக்கிறது. ஆகவே அடிப்படை உபதேசங்களை, ஊமைகளை மட்டுமே வைத்து நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, உருவாக்கக்கூடாது. அனைத்து உருவகங்களுக்கும் நாம் விளக்கம் தேடக்கூடாது. 5வதாக ஊமையில் வரும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அவசியம் இல்லை. ஏனென்றால் இது ஒரு விசித்திரமானது. நாம் ஊமையில் வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் அல்லது ஒவ்வொரு சிறிய விஷயங்களுக்கு நாம் ஒவ்வொரு தனித்தனி அர்த்தங்களை நாம் தேட வேண்டியதில்லை. ஏனென்றால் ஒரு ஊமை ஒரு உண்மையான மெய்யான கருத்தை அது வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. சரி பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் விதைப்பவனை பற்றியதான ஊமையை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த விதைப்பவனை பற்றியதான ஊமை, த பேரபிள் ஆஃப் த சோவர், இது எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3லிருந்து 9வது வசனம் வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை போதிக்கிறார். அந்த போதனைக்குண்டான விளக்கத்தை அதே மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 18லிருந்து 13 வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஊமைக்கான விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். அதே போல மார்க் 4ஆம் அதிகாரம் 3லிருந்து 9வது வசனங்கள் வரை இந்த ஊமை பேசப்படுகிறது. அதே மார்க் 4:13லிருந்து 20 வரை அந்த ஊமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் விளக்கப்படுகிறது. மீண்டுமாக லூக்கா 8ஆம் அதிகாரம்
4 15வது வசனம் வரை இந்த ஊமை பேசப்படுகிறது. அதே 8ஆம் அதிகாரத்தில் 11 15வது வசனம் வரை அந்த ஊமையானது விளக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே வேதாமத்தில் சில ஊமைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே அந்த ஊமையை அவர் கொடுத்து, அதே சூழல அந்த ஊமைகளுக்கான ஒரு அர்த்தத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இது எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் அந்த ஊமைகளை ஜனங்கள் தவறாக புரிந்து கொள்ளாமல் அந்த ஊமையினுடைய சரியான அர்த்தத்தை ஜனங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஊமைகளுக்குண்டான விளக்கங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அவனமாக தான் இங்கு விதைப்பவனை பற்றியதான ஊமையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்வரக்கூடிய வசனங்கள்ல அதற்கான விளக்கங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். சரி, இந்த விதைப்பவனை பற்றியதான ஊமையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய பாடம் என்ன? வாட் இஸ் த மெயின் லெசன் இன் திஸ் பேரபிள்? அந்த முக்கிய பாடம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, கடவுளின் வார்த்தையாகிய, அதாவது இந்த இடத்துல விதை என்று சொல்லப்படுகிறது கடவுளுடைய வார்த்தை. ஆகவே கடவுளுடைய வார்த்தையாகிய அந்த விதையானது வல்லமையும், அதே சமயம் அந்த விதை விதைக்கப்படும் நிலத்தின், அதாவது ஒரு மனிதனுடைய இருதயத்தை அது எவ்வளவு சார்ந்திருக்கிறது என்பதை என்ன செய்தாங்க எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தையாகிய ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வல்லமையுள்ள வார்த்தை தான் இங்கே விதை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை என்பது அது வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. ஆகவே வல்லமை நிறைந்த தேவனுடைய வார்த்தை அங்கு மனிதனுடைய இருதயங்கள், அதை தான் ஒரு 4 வகையான நிலங்கள், 4 வகையான இருதயத்தை அங்கு இந்த ஊமையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு பேசக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தை என்கிற இந்த ஒரு விதை 4 வித்தியாசப்பட்ட நிலங்கள்ல 4 வித்தியாசப்பட்ட இருதயங்களை விதைக்கப்படும் பொழுது அது எவ்வாறாக பலன் தருகிறது அப்படிங்கிறதா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஊமையில நமக்கு போதிக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு ஒருவேளை எது நிமித்தமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த விதைக்கிறன் பற்றியதான ஒரு ஊமையை பேசினார் என்று தெரியாது. ஒருவேளை அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது விதைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து இந்த ஊமை அவருக்கு வந்ததா, அல்லது அன்றைய நாட்கள்ல விதைக்கிறவர்கள் ஜனங்கள் மத்தியில அதிகமாக அதற்குரிய காரியத்தை தெரிந்திருந்தார்களா? நமக்கு அந்த ரகசியம் தெரியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜனங்கள் எல்லாரும் வந்து அமர்ந்த பொழுது அங்கு ஒருவன் விதைப்பதற்கு என்ன செய்யப்பட்டான்? விதையை விதைப்பதற்கு புறப்பட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு போதிக்கிறார். அப்போ இந்த ஊமை நிலங்களின் ஊமை என்றும் நாம் என்ன செய்யறோங்க அழைக்கக்கூடியதாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் சில மக்கள் சொல்லும் பொழுது இது ஆத்துமாவை பற்றியதான ஒரு ஊமை என்றும் சொல்லுவார்கள். இட் இஸ் த சோல் பேரபிள். ஏனென்றால் இங்கு நிலம் என்று சொல்லப்படுகிறது ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை, ஒரு மனிதனுடைய இருதயத்தை அங்கு குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் நம் இருதயங்களை கடவுளின் வார்த்தைக்கு தயார் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு ஊமையினுடைய ஒரு முக்கிய பாடமாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆகவேதான் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம எஸ்ராவை குறித்து நாம் ஒரு மிக உன்னதமான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கிறோம். எனக்கு பிடித்தமான அந்த பகுதி வேத வசனம். எஸ்ரா உண்மையாகவே அந்த வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தை தேடவும் அதன்படி செய்யவும் அதனுடைய கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு போதிக்கவும் தன் இருதயத்தை அவன் என்ன செய்தானுங்க பக்குவப்படுத்தி கொண்டான். அப்போ எஸ்ரா has prepared his heart to see the law of the Lord. ஆகவே ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைகளை தேடும்படியாக, தேவனுடைய வார்த்தைகளை அவன் தியானிக்கும்படியாக தன்னுடைய இருதயத்தை அங்கு என்ன செய்து கொண்டாருங்க அங்கு தயார்படுத்தி கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படியாக நம்மளுடைய இருதயத்தை நாம் ஆயத்தம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளாக வர நம்முடைய இருதயத்தை நாம் தேவனுடைய வசனத்தை தேடவும் அதை வாசிக்கவும் அதன்படி செய்யவும் அதன்படி போதிக்கவும் நாம் நம்முடைய இருதயத்தை நாம் அங்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 4:23 கூட
சாலமோன் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்கிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ இந்த வசனத்துல இதயம் என்பது எதை குறிக்கிறது? ஒரு ரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய ஒரு இதயத்தை குறிப்பிடுகிறதா அப்படின்னா அந்த உறுப்பை அது குறிப்பிடக்கூடியதில்லை. மாறாக எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இங்க இருதயம் என்று சொல்லப்படுவது ஒரு மனிதனுடைய உள்மனம், ஒரு மனிதனுடைய புத்தி மற்றும் ஒரு மனிதனுடைய சித்தத்தை அது என்ன செய்யக்கூடியதாங்க, குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயம் என்ன செய்ய வேண்டும் என்றால் காக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தைகள் கேட்கப்பட நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். ஆண்டவரே சொல்லும் உமது அடியேன் கேட்கிறேன் என்கிற அளவுக்கு நம்முடைய இருதயமானது தேவனுடைய சமூகத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு சில ஜனங்கள் ஆண்டுடைய வசனத்தை கேட்பதற்கும் அதை தியானிப்பதற்கும் அதன்படி செய்வதற்கும் அவருடைய இருதயங்கள் ஆயத்தமாய் இருப்பதில்லை. உதாரணத்திற்கு பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஒருவர் கிறிஸ்துக்குள்ளாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் பாவ மன்னிப்பு எடுக்க வேண்டும் என்கிற ஒரு போதனை ஆண்டவருடைய வசனத்திலிருந்து போதிக்கப்படுகிறது. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, எங்க தண்ணியில நான் ஞானஸ்நானம் எடுத்த என்னுடைய பாவத்தையே காணாமே, நான் தண்ணியில போய் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதா? பிரியமானவர்களே, சில நேரங்கள் ஜனங்கள் சொல்லுவாங்க, இது என்ன எனக்கு புரியல, இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உண்மையை சொல்ல போனால் அதில் உங்களுக்கு அர்த்தம் புரிகிறதா என்று ஆண்டவர் நமக்கு கேட்கல. நீங்க அதுல பாவத்தை பார்க்கறீங்களா அப்படின்னு ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கல. ஆண்டவர் இதுதான் என்னுடைய ரட்சிப்பின் திட்டம், இதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் நமக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்யணுங்க, நாம் நமக்கு சரியா தவறா என்று படுகிறதா அப்படின்னு யோசிக்காமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் ஒரு இருதயத்தினுடைய சரியான அங்கு அணுகுமுறையாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சுவிசேஷமானது அது வல்லமை மிகுந்ததாய் இருக்கிறது. ஆகவே அந்த வல்லமையின் மீது நமக்கு என்ன இருக்க வேண்டியதில்லைங்க, துளியளவும் நமக்கு சந்தேகம் இருக்க வேண்டியதில்லை. ஆகவே நமது சந்தேகங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் வல்லமை அது நம்மை மீட்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு ரோமர் நிருபத்தில் 1:16 பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. The gospel of God is a power of salvation. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமானது அங்கு மிகுந்த வல்லமையுடையதாக இருக்கிறது. அவைதான் இயேசு கிறிஸ்துவானவர் மார்க் 16:15 he gave the great commission. And what was the great commission? You go into all the world and preach the gospel. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னார். ஆகவே ஏன் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுவிசேஷத்தை ஆண்டவர் எல்லா இடங்களுக்கும் போய் பிரசங்கிங்கள் என்று சொன்னார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஏனென்றால் அந்த சுவிசேஷம் தான் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறது, என்ன நன்மையான காரியங்களை கொண்டு வர போகிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ ஆண்டவருடைய சத்தியம் நம்மை விடுதலையாக்கக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கும் நம்முடைய விசுவாசத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ரோமர் 10:17 இப்படியாக சொல்லப்படுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருவோம். அப்போ நாம விசுவாசம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஆண்டுடைய வசனம் இருந்தால்தான் நமக்கு என்ன வருங்க, விசுவாசம் வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வசனத்திற்கும் விசுவாசத்திற்கும் ஒரு ஆழமான ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 1:18 தேவனுடைய திட்டத்தை அது விளக்கக்கூடியதா இருக்கிறது. என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. அப்போ ஆண்டுடைய வசனம் முக்கியம். அந்த வசனம் நமக்கு விசுவாசத்தை தரக்கூடியதா இருக்கிறது. அவை இந்த விசுவாசத்தை தரக்கூடிய இந்த வசனம் அவ்விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்டதா இருக்குதுங்க,
அது பைத்தியமாக தோன்றுகிறது. ஆகவே சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய வல்லமையான வார்த்தைகள் இன்றைக்கு அவிசுவாசிகளுக்கு, கெட்டுப்போர்களுக்கு அது பைத்தியமாகவே அது தோன்றக்கூடியதாக இருக்கிறது. சிலர் இது முட்டாள்தனம் என்று என்ன செய்கிறார்கள், அங்கு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரு, அவரு வாழ்ந்தாரு, இறந்தாரு. அவரு இறந்ததுனால ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்களா? அவர் மீது விசுவாசம் வைக்கப்படும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்களா? ஞானஸ்நானம் பெறும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்களா? இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறதே, இது முட்டாள்தனமாக இருக்கிறதே என்று சிந்திக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு கருத்தை உங்களுடைய இருதயத்தில் கொண்டிருக்கலாம். ஆனால் அது தவறு என்று வேதம் நமக்கு என்ன செய்யுதுங்க, அது சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அது ரட்சிப்பு என்பது சுவிசேஷத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல இருக்கிறது, அவரை விசுவாசிப்பதில் இருக்கிறது என்பதை தேவன் வேத வாக்கியங்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவைதான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19 20 வசனம் நமக்கு சொல்லும் பொழுது, இந்த தேவனுடைய ஞானமும் உலகத்தின் ஞானத்தையும் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஞானத்தை உலகம் எப்படி பார்க்குதுங்க, அற்புதமாய் பார்க்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட தேவனுடைய ஞானத்தில் தான் கர்த்தர் ரட்சிப்பை வைத்திருக்கிறார் என்பதை அங்கு பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். அங்கு வேத வசனத்துல சொல்லும் பொழுது, அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே, வேதபாரன் எங்கே, பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தில் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு. அப்ப தேவனுக்கு பிரியமானது என்ன அப்படின்னா, ஜனங்களுக்கு பைத்தியமாய் தோன்றக்கூடிய இந்த சுவிசேஷத்தினால ரட்சிக்கப்படுவதுதான் தேவன் பிரியப்படுகிறார். ஆகவே தேவன் கேட்கிறார், ஞானி எங்கே, வேதபாகன் எங்கே, இந்த லோகத்தினுடைய தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கிறார். எப்படிங்க? அவர்கள் பைத்தியம் என்று தோன்றின அந்த சுவிசேஷத்தை கொண்டே கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே உலகம் தன்னுடைய ஞானத்தினால தேவனை என்ன செய்யாதுங்க, அது அறியாது. அப்போ பிரசங்கிற பைத்தியத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவன் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு தேவன் தன்னுடைய பிரசங்கத்தினாலே அவர் என்ன செய்யறாராமாங்க, எல்லாரையும் அழைக்கிறார். அப்போ இன்றைக்கு தேவனுடைய இந்த சுவிசேஷ பிரசங்கம் அவளுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. இன்னும் நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் எல்லா வகையான பிரசங்கங்களையும் அங்கீகரிப்பதில்லை அப்படின்னு நாம பார்க்கிறோம். இங்க எப்படி அவிசுவாசிகளுக்கு கர்த்தருடைய சுவிசேஷம் அங்கு பைத்தியக்காரமாய் தோன்றுகிறதோ, அதே போல இன்றைக்கு விசுவாசிக்கிற அநேகருடைய பிரசங்கங்களும் கூட தேவனுடைய பார்வையில அது பைத்தியக்காரத்தனமாக அங்கு இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இன்றைக்கு அநேகர் மேடைகள்ல சபையில ஏறி அங்கு என்ன செய்கிறார்கள், கதைகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் புத்தகங்களையும் செய்தித்தாள்களையும் அவர்கள் வாசிக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து இது இப்படி இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை பகுத்து போதிக்கக்கூடிய ஊழியர்கள் என்ன செய்யறாங்க, கம்மியா இருக்கிறாங்களே தவிர கதைகளை பேசக்கூடிய ஊழியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவை இவர்களுடைய பிரசங்களும் கூட தேவனுடைய பார்வையில அது பைத்தியக்காரமாய் அது தோன்றும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தர் இவ்வாறாக சொல்கிறார் என்கிற வசனத்தின் அடிப்படையில் மட்டுமே நாம் பிரசங்கிக்க வேண்டும். ஒரு தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு பிரசங்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வேதாந்தத்தில் ஆண்டவர் இதை சொல்லி இருக்கிறாரு, நாம் இதை செய்யணும் என்ற தேவனுடைய வார்த்தையோடு நம்முடைய செய்திகள் அங்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சரி, இன்றைக்கு இந்த ஊமை அப்படியாக தான் ஆண்டவர் துவங்குகிறார். இந்த பூமியில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமானது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை மகிமையாய் இருக்கிறது. அந்த வார்த்தையை அற்பமாய் எண்ணுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவருடைய வல்லமையான வார்த்தையை கொண்டுதான் கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தையாகிய அந்த விதை, அது விதைக்கப்படக்கூடிய இடங்களை பொறுத்து அது கிரியை செய்கிறது அப்படிங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஊமையின் மூலமாக விளக்கிறார். அதுல முதல் ஊமையாக
வழியருகே விதைக்கப்பட்ட விதையை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா 8ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வரை அவர் சொல்லும் பொழுது, சகல பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் ஊமையாக சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை என்ன செய்ததாமாங்க, பட்சித்து போட்டது. இந்த ஊமையை ஆண்டவர் அதே லூக்கா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11 அதற்கான விளக்கத்தை அளிக்கிறார். அந்த விதை என்பது தேவனுடைய வார்த்தை. அதை சொல்றாரு பாருங்க. அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கலாம் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போகிறான். பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது the wayside, the seed fell on the wayside. விதை எங்க விழுகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வழியருகே அது விழக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் முதல் காரியமாக இந்த பூமியில விதைக்கும் பொழுது, விதை என்பது என்னுடைய வசனம், அவை என்னுடைய வசனமாகி விதையை நான் விதைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இங்கு தேவ வசனம் என்பது ஒரு மனிதனுடைய இருதயத்துல விதைத்து அது முளைத்து அது கனிகளை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தைகள் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியினுடைய நேரடி செயல் இன்றைக்கு இல்லை அப்படிங்கிறத நாம் உணர்த்துகிறோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் நேரடியாக எனக்குள்ள வந்து அங்கே கிரியை செய்யாது. அந்த வார்த்தைகள் இட்ஸ் a indirect dwelling. அது அந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டு அதன் பிறகு அது கனிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் என்னை என்ன செய்ய வேண்டும், அவர் தயார்படுத்த வேண்டும். அவர் என்னை ரட்சிக்க தயாரான போது அவர் எனக்கு நேரடியாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப வேண்டும். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நான் தேவனுடைய ரட்சிப்பை நம்புவேன் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் பரிசுத்த ஆவியை நேரடியாக அனுப்பி நம்மை ரட்சிப்பவர் அல்ல. ஆண்டவர் நாம் ரட்சிக்கும்படி அவருடைய வார்த்தை அனுப்பியிருக்கிறார். அவருடைய வார்த்தை நம் இருதயமாகி இந்த நிலத்துல அது விதைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த உண்மை தேவனுடைய வார்த்தையில் உள்ள சக்தியும் அதை கேட்கிறவரின் பொறுப்பையும் அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயத்தை அவர்கள் பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இங்கு இருதயமானது ஏன் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இங்கு சாத்தான் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை சாத்தான் அறிந்திருக்கிறார். ஒருவேளை தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல வந்து அங்கு வேரூன்றி இருக்கும் பொழுது நம்மை அவனால் அசைக்க முடியாது என்பதை அறிந்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ரட்சிக்க கூடாதபடிக்கு அந்த வார்த்தையை அவருடைய இருதயத்திலிருந்து சாத்தான் என்ன செய்யறானாமாங்க, எடுத்து போடுகிறான். அப்ப பாருங்க, நமக்கு பயம் இருக்கிறதோ இல்லையோ, சாத்தானுக்கு ஒரு பயம் இருக்குது. என்னங்க, தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல வேரூன்றி போய்விடக்கூடாது. அப்ப அந்த வார்த்தைகள் விதைக்கப்பட்ட உடனே சாத்தான் வந்து என்ன செய்யறானுங்க, அங்க சொல்லும் பொழுது ஆகாயத்து பறவைகள் அவைகள் வந்து எடுத்து போட்டது. சாத்தான் வந்து அந்த இருதயத்திலிருந்து அதை என்ன செய்யறானுங்க, எடுத்து போடக்கூடியதாக இருக்கிறான். அப்ப பாருங்க, இங்க வேதம் சொல்லும் பொழுது ஏன் சாத்தான் அதை செய்கிறான் என்றால், ஏனெனில் விதைதான் சாத்தான் வெறுப்பது. சாத்தான் வெறுப்பது உங்களையும் என்னையும் அல்ல. சாத்தான் வெறுப்பது தேவனுடைய அந்த வல்லமையான வார்த்தை. ஏனென்றால் அது ஆழமாக விதைக்கப்பட்டு விட்டால் அவனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆகவே அவன் நம்மை அழிக்க அவன் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள் போய்விடாதபடி பாதுகாத்துக் கொள்வது அவனுடைய முதல் வேலையாக இருக்கிறது. ஆகவேதான் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு சாத்தான் நம் இருதயத்திலிருந்து அந்த வார்த்தைகளை வந்து எடுத்து போடுகிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எப்படி இன்னைக்கு வந்து நேரடியாக எடுத்து போக முடியுமா? எப்படி சாத்தான் என்னுடைய இருதயத்தில் ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து போட முடியும் அப்படின்னா, சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து போடக்கூடிய சில காரணிகள் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, பொய்யான போதனைகளினால். இன்றைக்கு பொய்யான போதனைகள் நிமித்தமாய் தேவனுடைய உண்மையான வார்த்தைகள் எடுத்து போடுகிறான். தேவனுடைய போதனைகளோடு தவறான போதனைகளை கலக்கி the false doctrine
ஒரு தவறான ஒரு கோட்பாட்டை போதித்து தேவனுடைய வார்த்தையை எடுத்து போடுகிறான். த creed books, இங்க மனிதனுடைய தத்துவங்கள் எழுதியிருக்கிற அந்த புத்தகங்கள் நிமித்தமாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து போடுகிறான். மனிதனுடைய வார்த்தைகள் அங்கு புதிய வெளிப்பாடுகள். இன்றும் சொல்ல போனா ஒவ்வொரு சபையிலும் மார்மன் புத்தகம், சார்லஸ் பேஸ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஃபால்ஸ் ப்ராஃபிட் அண்ட் ஃபால்ஸ் டீச்சர்ஸ் அவங்களுடைய சத்தியங்களினால் தேவனுடைய உண்மையான வசனத்தை அவன் எடுத்து போடுகிறான். பிரியமானவர்களே, இந்த காரணிகளினால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேகர் உண்மையான தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவதை விட்டுவிட்டு இவைகளை பின்பற்றி இவருடைய இருதயத்திலிருந்து சாத்தான் தேவனுடைய வார்த்தைகளை அங்கே எடுத்து போடுகிறான். ஆனால் பிரியமானவர்களே, இந்த ஊமை நமக்கு ஒன்றை தெளிவாக சொல்லுகிறது. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, விதை என்பது தேவனுடைய வார்த்தை. விதை என்பது ஒரு போப்பினுடைய சொற்கள் அல்ல. விதை என்பது இன்றைக்கு தீர்க்கதரிசிகளாக தோன்றி ஒரு போதகருடைய வார்த்தை அல்ல. விதை என்பது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் வெறும் உணர்ச்சியை நம்பக்கூடிய விசுவாசிகளாக இருக்கிறார்கள். இந்த அறையில் உள்ள எல்லா வேதாமங்களையும் விட, என்னுடைய கரங்களில் உள்ள வேதாம புத்தகங்களை விட நான் என்னுடைய உணர்வை தான் நம்புறேன். எனக்கு ஆண்டவர் பேசணும், எனக்கு ஆண்டவர் நேரடியா அவர் உணர்த்த வேண்டும் என்ற ஒரு உணர்வை நிமித்தமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு இருதயத்துல வசனம் விதைக்கப்படுவதை விட அவருடைய உணர்வின் பிரகாரமாக அவர்கள் வாழ்கிறார்கள். சிலர் பிரசங்கியின் வார்த்தையை வேதாமத்தை விட மேலாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு தவறான போதனை அது பைபிள்ல வருதா வரலையா, I don't care whether it's mentioned in the Bible or not. I just believe it because my preacher said it so. என்னுடைய ஊழியர் நான் சொல்றாரு, அதனால நான் அதை நம்புறேன். அது வேதாந்தத்துல இருக்கணும் இல்லைங்கிற அவசியம் இல்லை. அப்போ தங்களுடைய இருதயத்துல வசனங்கள் விதைக்கப்படுவதை காட்டிலும் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விசுவாசிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டுங்க? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக மனிதர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் தேவனுடைய திட்டத்தை நாம் நம்ப வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நான் என்னை நேசிக்கிறவன் என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டான்? அங்கு பிரவேசிக்க மாட்டான். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே என்னை தள்ளி என்னுடைய வார்த்தைகளை, அப்போ ஆண்டவரையும் தள்ளி அவருடைய வார்த்தையும் தள்ளி வெறுமனே ஆண்டவரே ஆண்டவரே கத்தரை கத்தரை என்று கத்தரை துதிப்பதாலும் ஸ்தோத்தரிப்பதாலும் இன்றைக்கு ஒருவரும் என்ன செய்ய முடியாதுங்க? தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியாது. இயேசு தம்முடைய போதனைகளை ஒன்றையும் அவர் என்ன செய்கிறாருங்க? அவர் இணைத்தார். ஆகவேதான் மத்தேயு 7:21 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீங்கள் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால அற்புதம் அடையாளம் செய்தோம் அல்லவா, எதை வேணாலும் நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல போறாரு, உங்களை நான் ஒரு காலம் அறியேன். I never knew you, depart from me, you who practice lawlessness. ஆகவே பிரியமானவர்களே, நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய உணர்வுகளுக்கோ மனிதனுடைய வார்த்தைகளுக்கோ நாம் செவி கொடுக்கும் பொழுது சாத்தான் நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனுடைய வசனத்தை அவன் எடுத்து போடக்கூடியவனாக இருக்கிறான். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பவர்கள் திருவசனத்தை கேட்பதற்கு தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தவில்லை. நாம் வேதாந்தத்தில் பார்க்கிறோம். அதில் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து மத்தேயு 11 20-24 வசனங்கள்ல சில பட்டணங்கள்ல அதில் பட்டியலிடுறார். அந்த பட்டணங்களை குறித்து சொல்லும் பொழுது, அவர்கள் எத்தனையோ அற்புதங்களை கண்டும் அவரை விசுவாசிக்கவில்லை. அவருடைய வார்த்தைகளை கேட்டும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆண்டவர் அவளை வச்சிருக்கிறார். ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு பாருங்க, அப்பொழுது தமது பலத்த செய்கையினால் அதிகமானவர்களை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாம போனபடினால் அவைகளை அவர் கண்டிக்க கொள்ள தொடங்கினார். கோராசினா உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததனால் அப்பொழுது இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பீர்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலாம், தீரோவுக்கும் சீதேனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்வேன். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே,
நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்யிலும் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததினால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கலாம், சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? கோரேசின், பெத்சாய்பாவே, கப்பர்நகூமே, உங்களிடத்துல அநேக அற்புதங்கள் நடக்கப்பட்டது, ஆனாலும் நீங்க மனம் திரும்பவில்லை. உங்களிடத்துல அநேக அற்புதங்கள் செய்யப்பட்ட ஆண்டோடைய வார்த்தைகள் பிரசங்கப்பட்டும் நீங்க அதை கேட்கவில்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஐயோ. பிரியமானவர்களே, இந்த ஜனங்களும் கூட வழியருகே விதைக்கப்பட்ட நிலம். இந்த நிலம் வழியருகே என்று ஏன் சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எல்லா தோட்டத்திலேயும் நடப்பதற்கு ஒரு நடைபாதை இருக்கும். அந்த தோட்டத்தில் ஒரு மனிதன் நடக்க நடக்க அந்த இடம் என்னவா மாறிடுங்க, அது கடினமாக அது மாறிவிடும். அந்த கடினமான மாறின பிறகு ஒரு விதை விதைக்கப்பட்டாலும் ஒரு வேர் அங்கு போய் முளைக்கக்கூடாத அளவுக்கு அது கடினமாக மாறிவிடும். அப்படிதான் இன்றைக்கு கடினமாக இருக்கக்கூடிய மனிதரை பற்றி, கடினமான இருதயத்துடைய மனிதரை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு பேசக்கூடியவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல ஸ்தேவான் யூதரை பார்த்து சொன்னார், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று கடிந்து கொண்டான். அப்போ ஸ்தேவான் சொல்லும் பொழுது வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இருதய கடினமுள்ள ஜனங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேள்விப்பட்ட போது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். ஸ்தேவானுடைய ஊழியத்துல ஸ்தேவான் ஜனங்கள் மத்தியில சுவிசேஷத்தின் விதையை விதைக்கும் பொழுது அவர்கள் ஏற்கவில்லை. இன்னும் சொல்ல போனா அவர்கள் உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை கேட்டபோது அவர் நகைத்தார்கள். அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் நகைக்கும் பொழுது அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள என்ன செய்ய முடியலைங்க, வேறு விட முடியல. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அவர்கள் பவுல் சொல்றாரு, அவர்கள் எதிர்த்து நின்று தூசித்த போது பவுல் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலைமையில் இருக்கும், நான் சுத்தமாய் இருக்கிறேன், இது முதல் புறஜாதி இடத்திற்கு போகிறேன் என்று அவருடைய சொல்லி. ஆகவே பவுலுக்கு அன்றைய ஜனங்கள் இறுதிய கடின நிமித்தமாக அவர்கள் எழுந்து நின்றார்கள், எதிர்த்து நின்றார்கள். பவுல் சொன்னாரு, உங்கள் ரத்தம் உங்கள் தலைமை. அப்போ பவுலுக்கும் அன்றைக்கு ஜனங்கள் தங்களுடைய இருதயை கடினப்பட்டு அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். அப்போஸ்தலர் 13:46 பவுலும் பர்னபாவும் பேசும் பொழுது, அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கு தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியின் இடத்திற்கு நாங்கள் என்ன செய்கிறோம், போகிறோம். அப்ப மீண்டும் ஜனங்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான பாடம், விதைப்பவரும் அல்லது விதை, அதுல எந்த குறையும் இல்லை. விதைக்கிறவங்கிட்ட குறை இல்லை, விதைக்கிற விதை அதாவது தேவனுடைய வார்த்தையிலும் எந்த குறையும் இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை ஏற்கும் இருதயம் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு இருதயத்தின் முக்கியத்துவத்தை ஆண்டவர் இங்கே மையப்படுத்துகிறார். விதைப்பவரின் குணாதிசயத்தை விட கேட்பவருடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டுங்க, மிக முக்கியமாக இருக்க வேண்டும். விதைக்கக்கூடிய அதாவது தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடிய ஒரு நபர் நல்லவராகவே இருக்கிறார் என்று நம்புவோம். ஆனால் அவர் எவ்வளவு வல்லமையான ஊழியராக இருக்கலாம், வசனத்தை நன்கு போதிக்கிறவராக இருக்கலாம், மிகுந்த ஆழமா சத்தியத்தை பேசுகிறவராக இருக்கலாம். ஆனால் கேட்கிற அந்த நபருடைய இருதயம் ஆயத்தமாக இல்லை என்றால் அந்த விதை எந்த பலனையும் என்ன செய்யாதுங்க, அது தராது. அப்போ கடவுளின் வார்த்தை அதை போதிக்கிறவன் சரியா இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை சரியா இருந்தாலும் நமக்கு சந்தேகம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தரம் வாய்ந்தது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் முதன்மையானதாக இருக்கிறது. ஆனால் அதை கேட்பவருடைய இருதயம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கேட்கப்படுகிறது. எனக்கு அநேகர்
ஒரு ஊழியக்காரருடைய குணாதிசயங்களை பற்றி பேசுவார்கள். யாரையும் எந்த ஊழியக்காரர்களுடைய மனப்போக்கையும் ஆதரிக்கும்படி சொல்லலை. இன்றைக்கி சில ஊழியக்காரங்க வசனத்தை நன்கு விளக்க மாட்டாங்க. இன்றைக்கு ஒரு வல்லமையுள்ள போதகர்களாக இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு ஊழியர் சரியாக போதிக்கல அப்படின்னு ஊழியக்காரர்களை குறை சொல்வார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை போதிக்கக்கூடிய ஊழியர்களுடைய மனப்போக்கு கூட, அல்லது ஒரு போதிக்கக்கூடிய ஒரு ஊழியர் கூட சரியாக இல்லை என்றாலும், சரியாக அவர் போதிக்கவில்லை என்றாலும், கேட்கக்கூடிய நபருடைய இருதயம் அங்கு சரியானதாக இருக்கும் என்றால் அது மிகுந்த பலன் கொடுக்கும். அவை மக்களுடைய இருதயம் எப்படி ஆண்டவருடைய வசனத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறதோ அதற்கேற்ற விதமாக அது பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. அவைதான் வேதம் again and again it gives the warning of how you hear God's word. தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கை வேதம் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. லூக்கா 8:18 வசனத்தில் ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார் பாருங்க. நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள் என்பதை குறித்து கவனமாக இருங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்க எப்படி கேட்கிறீர்கள் என்று எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ எதை கேட்கிறீர்கள் என்பதில் கவனமாயிருங்கள், எப்படி கேட்கிறீர்கள் என்பதில் கவனமாயிருங்கள். Beware of what you hear and how you hear. This is very important. எல்லாவற்றையும் கேட்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை பிரியமானவர்களே. சரியானவற்றை கேட்கும்போது அதை கேட்டுவிட்டு சும்மா இருந்து விடாமல் அதற்கேற்ப செயல்பட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அவை தேவன் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான கடமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவை நாம் கேட்கக்கூடிய விஷயத்துல நாம் மிகுந்த ஜாக்கிரதையுடையவர்களாய் இருக்க வேண்டும். அவை ஆண்டவர் இங்கு சொல்லும் பொழுது வழியருகே நிலம், இந்த வழியருகே இருக்கக்கூடிய இந்த நிலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது இது இதயத்தில் நுழையாத வார்த்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வழியருகே இருக்கக்கூடிய நிலத்தில் ஒரு விதை விழுந்தாலும் அது என்ன செய்ய முடியாதுங்க, ஒருபோதும் அது ஆத்துமாவிற்குள் அது நுழையாது. ஏனென்றால் அந்த நிலம் எப்படி கடினமாய் இருக்கிறதோ அதே போல ஒரு மனிதனுடைய இருதயம் கடினமாய் இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய இருதயத்திற்குள் ஆண்டுடைய வார்த்தை என்றைக்கும் என்ன செய்யாதுங்க, அது போகாது. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4:4 நாம் வாசிக்கும் பொழுது விதைப்பவர் விதைக்க போகும்போது சில விதைகள் வழியோரத்தில் விழுந்தன, ஆகாயத்து பறவைகள் வந்து அவற்றை என்ன செய்ததுங்க, தின்று போட்டன. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய இருதயம் வழியருகே இருக்கக்கூடிய இருதயமாக இருந்தால் யாராவது ஒரு சிறிய விமர்சனம் நம்மை பற்றி சொன்னாலோ அல்லது அந்த போதனையை கேட்காதே அப்படின்னு சொந்தக்காரன் சொன்னாவோ, சர்ச்சுக்கு போகாதேன்னு சொன்னாவோ, பைபிளை படிக்காதேன்னு சொன்னாவோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு எதிர்மறையாக இருந்தாலும் கூட நாம் சுலபமாக ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்வோங்க, விட்டு விடுவோம். இன்றைக்கு அநேக பெரிய இஷ்யூல ஒரு சின்ன சின்ன காரியத்திற்கு கர்த்தரையும் அவருடைய சபையும் விடுகிறார்களா? அவர்கள் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஆழமாக போவதற்கு அவருடைய இருதயம் என்ன செய்வதில்லைங்க, அங்கு அவர்களுக்கு நேரம் கொடுப்பதில்லை. ஆகவே இங்கு எப்படி ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த விதையை எடுக்க போகிறதோ அதே போல சாத்தான் வந்து அந்த வார்த்தையை எடுத்து போயிடுகிறான். பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் ஒருபோதும் விதையை நம்மிடத்திலிருந்து வலுக்கட்டாயமாக எடுக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை அவன் வலுக்கட்டாயமாக நம்ம இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் எப்பொழுது சாத்தான் அந்த வார்த்தையை நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியும் என்றால், எப்பொழுது நீங்களும் நானும் ஆண்டுடைய வார்த்தையை நிராகரிக்கிறோமோ அப்பொழுது சாத்தான் ஈஸியாக வந்து எடுக்கிறோம். When we reject God's word, we give a place to Satan to get away the word of God from our heart. So we must be very very careful. பிரியமானவர்களே, அவர்களுக்கு அது புரியவில்லை. மத்தேயு 13:19 நாம் காண்பது போல ஒரு ராஜ்யத்தின் வார்த்தை கேட்டு அதை உணராதிருக்கும் போது, when he don't understand it, பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை என்ன செய்யறான், அவங்க பறித்துக் கொள்கிறான். அப்போ
அவர்கள் புரியாததற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு புரியாத திறன் இல்லை அப்படிங்கிறது இல்லை, மாறாக அவர்கள் தங்களுடைய இருதயத்தை தயார் செய்யவில்லை, அவர்கள் சத்தியத்தை ஆழமாக ஆராயவில்லை. இன்னும் உண்மையை சொல்ல போனால் அதை புரிந்து கொள்ள அவளுக்கு என்ன இல்லைங்க, விருப்பம் இல்லை. ஆகவேதான் பொல்லாங்கன் தீயவன் சாத்தான் அதை ஈஸியா அவங்களுடைய இருதயத்தில், அப்போ சாத்தான் ஏதோ வலுக்கட்டாயமாக நம்முடைய இருதயத்திலிருந்து கர்த்தருடைய வசனத்தை எடுத்து போட முடியாது. நாம் எப்போ ஆண்டவருடைய வசனத்தை கேட்க தயாராக இல்லையோ, எப்பொழுது சத்தியத்தை ஆழமாய் தியானிக்க நாம் ஆயத்தமாய் இல்லையோ, எப்போ ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு விருப்பம் இல்லையோ, then we give him the place to take away. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல தேவன் ஒரு காரியத்தை விரும்புகிறார். ஒருவன் ராஜ்யத்தின் வார்த்தை, the words of the kingdom. அப்போ தேவனுடைய வார்த்தை இங்க என்னென்ன அழைக்கப்படுதுங்க, கடவுளுடைய வார்த்தை ராஜ்யத்தின் வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அவ்வளவு வல்லமை நிறைந்த இந்த ராஜ்யத்தின் வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் நடப்படும் பொழுது அவன் ஆவிக்குரிய பிள்ளையாக அவன் உருவாகிறான். அவன் தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜையாக, he become the citizen of God's kingdom. Just as Jesus said in John chapter 3 verse 3 to 5, you're going to born again in the kingdom of God. இரண்டாவது முக்கிய குறிப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா 8:6 அடுத்ததாக கற்பாறை நிலத்தை பற்றி அங்கு பேசக்கூடியதாக இருக்கிறார். the rocky side, the way side and the rocky side. இயேசு கிறிஸ்து சொல்றார், சில விதை கற்பாறை மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாதனாலே அது உலர்ந்து போயிற்று. ஆண்டவர் இயேசு இதற்கான விளக்கத்தை மத்தேயு 13:20 சொல்லும் பொழுது, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச நாள் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். மேலும் லூக்கா 8:13 இவ்வாறு இயேசு கிறிஸ்து விளக்கிறார், கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பின்வாங்கி போகிறார்கள். அப்போ கர்த்தர் பாறை போன்ற இருதயத்தை உடைய ஒரு மனிதனை பற்றி இப்பொழுது இங்கு பேசுகிறார். வேசைட், கடினமான இருதயம். இங்கே பாறை போன்ற இருதயம் யாரை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் வேரோ அல்லது ஈரப்பதம் இல்லாத ஒரு இருதயத்தை அவர் இங்கே பேசக்கூடியதாக இருக்கிறார். அப்போ நாம் ஒரு விதையை ஒரு பாறை மீது விதைப்போம் என்றால் அந்த விதையினால் ஆழமாக என்ன செய்ய முடியாதுங்க, வேரூன்ற முடியாது. ஆகவே சூரிய வெப்பமோ அல்லது வேரோ எந்த சிறிய தடையோ அதை எளிதில் என்ன செய்ய முடியுங்க, அது அழித்து விடக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த விதை விதைக்கப்பட்டு அது முளைக்குது, ஆனால் அது ஈரம் இல்லாத பட்சத்தினால், ஆழமாக போக முடியாத பட்சத்தினால் அது எளிதில் அழிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த ஜனங்கள் யார் என்றால், ஆண்டவருடைய வசனத்தை அங்கு ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள். ஆனால் அந்த இருதயத்தில் வேர் போற அளவுக்கு அவங்க இடம் இல்லாததுனால சோதனைகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வரும் பொழுது they fall away, விசுவாசத்திலிருந்து அவர்கள் விலகி போகிறார்கள். அப்போ வேதம் சொல்லும் பொழுது அவர்கள் அடித்து செல்லப்படவில்லை, மாறாக அவர்களாகவே விலகி போகிறார்கள். ஆகவே இந்த ஊமை, இந்த வார்த்தை நமக்கு எதை விளக்குகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, it proves the doctrine of Calvinism, universalism and one side always is wrong. அதாவது கல்வினிசம் கோட்பாடை போதிக்கிறவர்கள், உலகளாவிய ரட்சிப்பை பற்றி போதிக்கிறவர்கள், ஒருமுறை ரட்சிக்கப்பட்டால் மீண்டும் ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறத போதிக்கிறவர்களை இந்த ஒரு வார்த்தை, இந்த ஊமை அவளுடைய போதனைக்கு எதிராகவும் தடையாகவும் இருக்கிறது. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு கல்வினிசம் அதை போதிக்கிறவர்கள் எதை போதிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் நித்தியத்திற்கு முன்பே, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பரலோகத்துக்கு போறீங்களா நரகத்துக்கு போறீங்களா அப்படிங்கிறது தேர்வு செய்யப்பட்ட ஆயிற்று அப்படிங்கிற போதனையை அவங்க கொண்டாடுறாங்க. அப்போ ஒரு கல்வினிசம் போதிக்கக்கூடிய ஒரு போதகர் எங்கிட்ட வரும்போது, எங்கிட்ட சுவிசேஷத்தை சொல்லும்போது, அவர் சொல்ற மாதிரி, ஒருவேளை நான் நரகத்துக்கு போக நான் தீர்மானிக்கப்பட்டிருந்தேன் என்றால்,
நீங்கள் எப்படி என்னிடத்துல போதித்து என்னுடைய அந்த தீர்மானத்தை நீங்கள் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு அவங்களிடத்துல என்ன இல்லைங்க, எந்த பதிலும் இல்லை. இந்த உண்மையிலும் நாம் பார்க்கும் பொழுது வசனத்தை கேட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், சில காலம் உண்மையாக இருந்து சோதனை வரும் பொழுது அவர்கள் விசுவாசத்திலிருந்து விலகி போகிறார். அப்போ ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு, அவன் பரலோகத்துக்கு போறானா நரகத்துக்கு போகிறானா என்று தீர்மானிக்கப்பட்டது, அது தவறான கோட்பாடாக இருக்கிறது. இரண்டாவதாக, ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்ட, ஒன்ஸ் சேவ்ட் இஸ் ஆல்வேஸ் சேவ். அதாவது நீங்கள் ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட போதும், அதுக்கப்புறம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தரை நம்புறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு பரலோக நிச்சயம். பிரிமானலே, இங்க அப்படி இல்லையே. இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஆனால் விழுந்து போனார்களே. கலாத்தியர் 5:4 பவுல் தெளிவாக சொல்லும் பொழுது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்களே. They fell away from the grace of God. You and me can fall away from the grace of God. அப்போ இந்த கோட்பாடு தவறானது. அடுத்ததாக யூனிவர்சலிசம், அதாவது உலகளாகிய ரட்சிப்பு. சில பேர் சொல்றாங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டதா, நீங்க கடவுளை நம்புறீங்களோ விசுவாசிக்கிறீங்களோ டசன்ட் மேட்டர், ஆனால் கர்த்தர் எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான். அது உண்மை இல்லை. ஏனென்றால் இங்கே குறிப்பிட்ட மனிதர் விசுவாசத்தை விட்டு விலகி போனார் அப்படிங்கிறத இந்த ஊமை நமக்கு காட்டுது. அப்போ இன்றைக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார் என்றால் எல்லாரும் ஏன் விலகி போக வேண்டும்? அவை இந்த போதனைகள் தவறு அப்படிங்கிறது இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ கற்பாறை நிலத்தை அந்த அந்த இறுதியுடைய ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறார்கள். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் வரும்போது, இந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் உபத்திரவங்களும் துன்பங்களும் அவருடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவர்கள் என்ன செய்யறாங்களாமாங்க, அவர்கள் விலகி போகிறார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் வரலாம். நாம் ஆச்சரியப்பட தேவையில்லை இதெல்லாம் வரும் பொழுது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 3:12 சொல்லும் பொழுது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன செய்வாங்களாமாங்க, துன்பப்படுவார். துன்பங்கள் வந்தாலும் சோதனையின் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அவை நாம சோர்ந்து போக தேவையில்லை. 1 கொரிந்தியர் 10:13 நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் சக்திக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குகிறார். So we must thank God. நமக்கு சோதனைகள் வரும் பொழுது கர்த்தர் நமக்கு பலனாக அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை அவர் கொடுக்கிறார். ஆகவே இந்த ஸ்டோனி கிரவுண்ட், இங்கே கற்பாரின் மீது விதைக்கப்பட்ட அந்த விதை, அந்த நிலம் ஒரு ஆழமற்ற விசுவாசத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதன் விசுவாசத்தை பெறுகிறான், ஆனால் அந்த விசுவாசத்தில் ஆழம் இல்லை. அப்ப இந்த மனிதன் வார்த்தையை கேட்டவுடன் மிகுந்த சந்தோஷத்துடன் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான். ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நான் தேவனுக்காக வாழுவேன் என்று ஆவலோடு அவன் சொல்லுகிறான், கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் சீக்கிரமாக, எவ்வளவு சீக்கிரமா வந்தானோ அவ்வளவு சீக்கிரமா போயிடறான். எப்பங்க, வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் பொழுது. ஆகவே இந்த மனிதன் யார்? ஆழமற்ற விசுவாசம். இவன் யார்னா மேலோட்டமான ஒரு நம்பிக்கை உடையவன். இவனிடம் ஆழமான விசுவாசம் இல்லை. இவன் உணர்ச்சி வசப்பட்ட விசுவாசம் என்னிடத்தில் இருந்தது. ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்துவத்தின் மகிழ்ச்சியான பக்கத்தை மட்டும் பார்த்து, அதில் வரக்கூடிய ஆசீர்வாதமான பக்கத்தை மட்டும் பார்த்து உடனே கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்து கிறிஸ்துவாய் மாறிவிடுகிறார்கள். ஆனால் அவர்களால் விலைக்கிரையும் என்ன செய்யுங்கள கொடுக்க அவர்கள் மறைக்கிறார்கள். அதற்கான விலையை, அதற்கான தியாகங்களை கொடுக்க மறைக்கிறார்கள். இவர்கள் விசுவாசத்திற்காக துன்பங்களையோ அல்லது சோதனைகளையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மனிதர்களை வேதத்தில் நமக்கு உதாரணம் இருக்குது. வேதாந்தத்தில் பின்வாங்கி போன அநேக சீஷர்கள் நமக்கு உதாரணமாக இருக்கிறார்கள். அதில் முதலாவதாக யோவான் 6:66 இயேசு கடினமான போதனைகளை கூறிய போது அவருடைய சீஷர்கள் அநேகர் என்ன செய்தார்கள்? பின்வாங்கி போனார்கள். அவரோடு கூட அதுவரைக்கும் நடந்து வந்தவர்கள் அவர் கேட்ட அந்த கடினமான உபதேசத்தின் நிமித்தம் அவரோடு நடக்கவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா?
அப்போது பேதுரு சொன்னார், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று. அன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு பின்வாங்கினார்கள். யோவான் 12:42 ஆகிலும் அதிகாரிகளும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்து புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையினாலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அப்போ அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள், ஜெப ஆலய தலைவர்கள் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் கேட்டார்கள். ஆனால் என்ன செய்தார்கள்? பரிசேயர் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை அறிக்கை பண்ணார்கள். அவர்கள் கர்த்தரை மறுதலித்தார்கள். அப்போ இன்றைக்கு அநேகர் ஜனங்கள் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி பயப்படுகிறார்கள். தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு பயப்படுகிறார்கள். தேவனை பின்பற்றுவதற்கு பயப்படுகிறார்கள். தேவனை பின்பற்றுவதால் வரக்கூடிய இழப்புகளை கண்டு பயப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தினால் 2:21-8 சொல்லும் பொழுது பயத்தினுடைய ஒரு எச்சரிக்கை நமக்கு கொடுக்கிறது. ஏனென்றால் நரகத்துக்கு யார் யார் போவாங்க அப்படிங்கிற ட்ரெஸ்ல ஆண்டவர் சொல்றாரு, பயப்படுகிறோம், இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தவும் எரிகிற கடலிலே பங்கடைவார். நீங்கள் கர்த்தருக்காக பாடுகள் அனுபவிக்க பயப்படுகிறீர்களா? நமக்கு நரகம் அப்படின்னா வேதம் சொல்லுது. துன்பங்கள் வரும்போது பயத்தினால் கர்த்தரை விட்டு கொடுப்பவர்கள், துன்பங்களும் கஷ்டங்களும் வரும்பொழுது கர்த்தரை விட்டு விலகி ஓடுகிறவர்கள், அவர்கள் கற்பாறை நிலத்திற்கு ஒப்பாயிருக்கிறார்கள். சரி, மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு முட்செடிகள் நிறைந்த நிலத்தை பற்றி பேசுகிறார். The thorny side, the wayside, the rocky side, the thorny side. லூக்கா 8:7 சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இதற்கான விளக்கத்தை ஆண்டவர் மத்தேயு 13:22 சொல்லுகிறார். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கனா இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போகிறான். அப்போ வேதம் சொல்லுது, அவன் பலனற்று போகிறான். ஒன்ஸ் ஹி வாஸ் யாரா இருந்தாருங்க? ஒரு ஃப்ரூட்ஃபுல் பர்சன், ஒரு பயனுள்ள ஒரு பர்சனா இருந்தவர், சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு பயனுடைய ஒரு மனுஷனா இருந்தாரு. ஆனா இந்த உலக கவலைகள் வரும் பொழுது அவர் பயனற்றவராக போய்விடுகிறார். லூக்கா 8:14 இதற்கான விளக்கம் ஆண்டவர் சொல்லும் பொழுது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கலாம் இருக்கிறார்கள், கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாமல் இருக்கிறார்கள். அப்ப இந்த முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது எதை குறிக்கிறது என்றால், வசனத்தை கேட்டவுடன் இவ்வுலகத்தில் இருக்கிற கவலையினாலும் இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தினாலும் இந்த உலக சிற்றின்பங்களினாலும் அதிகமாக நெருக்கப்பட்டு அவர்கள் முழுமையாக பலன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போகிறார்கள். பிரியமானவர்களே, இன்னும் சுருக்கமா சொன்னா, இவங்க கர்த்தரையும் பிரியப்படுத்த வாழ்றாங்க, உலகத்தையும் பிரியப்படுத்த வாழ்றாங்க. அப்போ முள்ளுகள் நெருக்குது அப்படின்னா உலகமும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அவளுக்கு நெருக்குது. மத்தேயு 6:24 சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் 2 எஜமான்களுக்கு என்ன செய்ய முடியாதுங்க? ஊழியம் செய்ய முடியாது. இங்க இருக்கிற பிரச்சனையே அதுதான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு மண்ணில் முட்களும் கனிகளும் என்ன செய்யாதுங்க? வளராது. ஒரே இடத்துல முள்ளும் மலரும் கனிகளும் ஒன்றாக என்ன செய்யாதுங்க? வராது. அதே போல ஒரு மனிதன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவரையும் பிரியப்படுத்த உலக காரியங்களும் பிரியப்படுத்த ஒரு மனிதனால் கூடாது. ஆகவே ஒரு மனிதனுக்கு உலகத்தினுடைய கவலைகள், இந்த உலகத்தினுடைய செல்வத்தை பற்றியதான கவலைகள், இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் பற்றியதான கவலைகள் ஒரு இடத்துல இருக்கும் என்றால், அந்த கவலைகள் அவனை கிறிஸ்துவிடமிருந்து அங்கு பிடுங்கி போடக்கூடியதாக இருக்கிறது. அவனுடைய ஆத்மா வளமாக தான் இருக்கிறது. ஆனால் அந்த ஆத்மா உலக கவலையினால் என்ன செய்யப்படுதுங்க? அது வேரோடு பிடுங்கப்படுகிறது. அப்போ இங்கு வேதாமத்துல இன்றைக்கு அநேகர் நமக்கு உதாரணமா இருக்கிறாங்க. இன்றைக்கு உலக கவலையினால் கிறிஸ்து வீட்டு போன அநேகர் இருக்கிறாங்க. அதுல ஐஸ்வர்யவான், இளம் வாலிபன் இருந்த ஐஸ்வர்யவானை லூக்கா 18:23 வரை பார்க்கும் பொழுது, அவன் தன் செல்வங்கள், தன் வாழ்வில் இருந்த இறை பற்றை நசுக்க அவன் என்ன செய்தாருங்க? அவன் அனுமதித்தான். அதே போல ஐஸ்வர்யம் உள்ள விவசாயி லூக்கா 12:13-21 தனக்கு கிடைத்த அநேக மிகுதியான அறுவடை, அந்த ஆசீர்வாதங்களினால் தன்
வாழ்க்கையில் உள்ள ஆவிக்குரிய காரியத்தை அவர் நெருக்கி போட அனுமதித்தார். தோமா 2 தீமோத்தேயு 4:10 பவுல் சொல்லும் பொழுது, தோமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு என்ன செய்தாங்க? பிரிந்து போனான். யூதாஸ் காரியத்தை மத்தேயு 10:1-7 படி அவர் இயேசுவோடு நடந்தார். அவர் இயேசுனுடைய அற்புதங்களை பார்த்தார். அவரும் அற்புதங்களை செய்தார். ஆனாலும் உலக இன்பத்திற்காக 30 வெள்ளி காசுக்காக அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த உலக கவலை, இந்த உலக இன்பங்கள், இந்த உலக வாழ்க்கை நாம் அதில் ஆவலாக இருக்கும் பொழுது அது நம்மை கிறிஸ்துவிடம் இருந்து அது பிரித்து போடக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படி செய்ய மாட்டோம் என்று ஒரு வேளை சொல்லலாம். ஒருவேளை நாம் ஆண்டவருக்காக, இந்த உலகத்திற்காக நாம் ஆண்டவரை விடமாட்டோம்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை அது உண்மையாக இருந்தால், உண்மையில் நமக்கு தேவையில்லாத கூட்டங்கள், தேவையில்லாத வருமானத்திற்காக நாம் எத்தனை பேர் ஆராதனையை தவறுவிடக்கூடியதாக இருக்கிறோம். இன்றைக்கு போதகர்கள் காணிக்கை பற்றி பேசும் பொழுது நாம் ஏன் எரிச்சல் அடைகிறோம்? இன்றைக்கு ஏன் நாம் சபைக்கு ஆதரவுகள் தர மறுக்கிறோம்? இன்றைக்கு ஏன் நாம் புதன்கிழமை வேத வகுப்புகளை நாம் தடை செய்கிறோம், அல்லது இரவு நேர வகுப்புகளை தடை செய்கிறோம், அல்லது குடும்ப ஜெபங்களை நாம் தடை செய்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை விளையாட்டிற்கு அழைத்து செல்லுகிறோம். இன்றைக்கு அநேகர் சண்டே ஆயிட்டா, சாட்டர்டே ஆயிட்டா, அங்கே குழந்தைகளை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் பார்க்கு கூட்டிகிட்டு போய் விளையாட வைப்பாங்க, சினிமா கூட்டிகிட்டு போய் பார்க்க வைப்பாங்க. உலக வாழ்க்கையில் அவங்க என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் செய்துவிட்டு தங்களுடைய சபையில் உள்ள பலர் தங்களுடைய குடும்பத்தில் முழுவதுமாக மூழ்கி விடுவார்கள். அது தப்பு கிடையாது. ஆனால் பிரியமானவர்களே, பிள்ளைகள் ஞாயிறு மாலை மற்றும் புதன் கிழமைகளில் விளையாட்டுக்கு அழைத்து செல்வார்கள், எல்லா பக்கமும் கூட்டி செல்வார்கள். அப்போ குழந்தைகள் பெரியவர்களாகி அவளுடைய வாழ்க்கை தவறாக போகும் பொழுது, நான் சர்ச்சு கூட்டிகிட்டு போனேன், நான் சரியாக வளர்த்தனே, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கடைசியில் தலையில் கை வச்சுட்டு உட்காருவாங்க. பிரியமானவர்களே, நாம் அவர்களை சபைக்கு அழைத்து சென்றிருக்கலாம். ஆனால் நம் வாழ்க்கை முறை அவளுக்கு என்ன போதித்தது? நாம் சண்டே ஒரு நாள் அவளை சர்ச்சு கூட்டிகிட்டு போனால் மட்டும் அவளுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் அவங்க பெற்றுக்கொள்கிறார்களா? இல்லை. நீங்கள் என்ன அவங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறாங்க. நீங்கள் உலகத்தை கூட்டிகிட்டு போகிறீங்க, விளையாட்டு இடங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க, உலக காரியத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு எதுதான் தெரியுங்க? உங்கள் இருதயம் கடவுளை விட உலக விஷயங்களிலே அதிகமாக நேசிக்கிறது என்பதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பார்த்து அவர்களும் அதை தான் செய்கிறார்கள். இதை தான் ஆதாம் ஏவாள் செய்தார்கள். ஒரு மரத்தின் கனிக்காக கடவுளையே விற்றுவிட்டார்கள். கேயாசி இதை தான் செய்தார். நாகமான் கொண்டு வந்த உலக பொருட்களுக்காக அதற்கு ஆசைப்பட்டு தொழுநோய் அவன் என்ன செய்தாங்க? பெற்றுக்கொண்டான். நீங்களும் நானும் இந்த உலக கவலை நிமித்தமாக, இந்த உலக இச்சைகளின் நிமித்தமாக கர்த்தரை விட்டு விலகாதபடி நாம் பார்த்துக்கொள்வோம். That is what thrown aside. இதுதான் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை. 4வதாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. லூக்கா 8:8 சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்தது, ஒன்றும் 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு அவர் கூறினார். இதற்கான விளக்கத்தை மார்க் 4:20 பார்க்கும் பொழுது, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களோ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அதையும் மறுபடியும் லூக்கா 8:15 ஆண்டவருடைய விளக்கத்தை பார்க்கும் பொழுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கலாய் இருக்கிறார்கள். அப்ப நல்ல நிலம், ஒருவன் நல்ல நிலமாக இருக்க வேண்டும் என்றால் அவனிடம் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவன் வசனத்தை நன்றாக கவனிக்கிறவனாய் இருப்பான். அவன் வசனத்தை நன்றாக புரிந்து கொள்கிறவனாய் இருப்பான். அவன் வசனத்தை மனத்தாழ்மையாய் ஏற்றுக்கொள்கிறவனாய் அவன் இருப்பான். அவன் உண்மையான இருதயத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவனாய் இருப்பான். அவன் கேட்ட வசனத்தை காத்து கொள்கிறவனாய் இருப்பான். அவன் கேட்ட வசனத்திற்கு பலன் தருகிறவனாய் இருப்பான். இதுதான் ஒரு நல்ல நிலத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பண்புகள். வேதாகமத்தில்
அப்படிப்பட்ட அநேக நல்ல நிலங்கள் நிறைந்த இருதயங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அப்போஸ்தலர் 2:34 பார்க்கும்போது பெந்தெகோஸ்தே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் முதலாக தேவனுடைய வார்த்தை கேட்டார்கள். பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்டபோது, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் கேட்டபோது, மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்று கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கீழ்ப்படிந்து அன்றைக்கு சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அந்த 3000 பேருடைய இருதயம் ஒரு நல்ல நிலத்தை அடையாளப்படுத்துகிறது. அப்போஸ்தலர் 16:14-15 வரக்கூடிய லீதியா, கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தார். பவுல் சொன்ன காரியங்களை அவள் கவனித்து கேட்டு அவளும் அவருடைய வீட்டாரும் கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டார்கள். லீதியாவுடைய இருதயம் ஒரு நல்ல நிலத்தின் இருதயமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 10:33 கொர்நேலியு குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த கொர்நேலியு என்பவர் ஒரு உன்னதமான இருதயத்தை கொண்ட ஒரு மனுஷன். பேதுரு அவரிடத்துல சொல்லும் பொழுது, தேவனால் உமக்கு கட்டளையிடப்பட்ட எல்லாவற்றையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது உமக்கு முன்பாக கூடியிருக்கிறோம் என்று சொன்னார். என்ன கட்டளையாக இருந்தாலும் அதை நீங்க சொல்லுங்க, அதை கேட்க நாங்கள் இங்க தயாராக இருக்கிறோம் என்று கொர்நேலியு பேதுருவிடத்துல சொன்னார். கொர்நேலியுடைய இருதயம் ஒரு நல்ல நிலத்தை போன்ற ஒரு இருதயம். அதே போல பெரேயா பட்டணத்தார்கள் அப்போஸ்தலர் 17:11 இவர்கள் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாய், த நோபல் பர்சன், ஏனெனில் அவர்கள் வசனத்தை இப்படி இருக்கிறதா என்று நாள்தோறும் வசனத்தை என்ன செய்தார்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். பெரேயாவில் உள்ள விசுவாசிகளுடைய இருதயம் நல்ல நிலமாய் இருந்தது. கொரிந்து பட்டணத்தில் இருந்த அப்போஸ்தலர் 18:8 அங்கிருந்த கிறிஸ்து என்பவன் அவன் வீட்டார் அனைவரும் கர்த்தரிடத்தில் விசுவாசிகளானார்கள். கொரிந்தில் அநேகர் வசனத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். கொரிந்தில் இருந்த அநேகருடைய இருதயம் நல்ல நிலமாக இருந்தது. அதே போல வெளிப்படுத்தல் 2:10 14:13 படி மரண பரியந்தம் உண்மையாய் இருந்த நல்ல இருதயம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். பலர் மரணம் வரை விசுவாசத்தில் உறுதியாய் இருந்ததை பார்க்கிறோம். இது அவர்கள் உண்மையான இருதயம் கொண்டவர்கள் என்பதையும் தங்கள் உயிரை விட சத்தியத்தை அதிகம் நேசித்தார்கள் என்பதையும் இது காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவை பிரியமானவர்களே, ஆண்டவர் 4 வகையான நிலங்களை நமக்கு கொடுத்தார். த வே சைட், த ராக்கி சைட், த த்ரோனி கிரவுண்ட் அண்ட் த குட் கிரவுண்ட். அவை வழியருகே விதைக்கப்பட்ட ஒரு விதை, அடுத்ததாக கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை, முட்களுக்குள் விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. நீங்கள் எப்படிப்பட்ட நிலத்தை உடையவராக இருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட இருதயத்தை உடையவராக இருக்கிறீர்கள்? இந்த ஊமையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடங்களை பார்த்து நாம் இந்த ஊமையை நிறைவு செய்வோம். இந்த ஊமையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள்: 1, தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தை ஒரு விதை போன்றது, அதில் உயிர் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. 2வதாக இருதயம் காக்கப்பட வேண்டும். நம் இருதயமே நிலம், அதை சரியாக பராமரிப்பது நம்முடைய பொறுப்பு. 3வது, தேவ கிருபையிலிருந்து ஒருவன் வழிவிலகக்கூடும். ஒருமுறை விசுவாசித்தால் வளர்ந்தவர்கள் கூட உலக காரியங்களினால் பின்வாங்க போக வாய்ப்புள்ளது. 4வது, இருதய கடினப்பட கூடும். கவனக்குறைவாக நாம் இருப்போம் என்றால் நம்முடைய இருதயம் ஆண்டுடைய வார்த்தை ஏற்க மறுக்கும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 5வதாக, நாம் சுதந்திரமானவர்கள். இறை வார்த்தை ஏற்பதும் அந்த வார்த்தையை நிராகரிப்பதும் நம்முடைய சொந்த தெரிந்து கொள்ளுதல். 6வது, உலக கவலைகளில் இருக்கிற ஆபத்து. இவ்வுலகின் கவலைகள், செல்வம் மற்றும் இன்பங்கள் நம் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை நெருக்கி போட நாம் அனுமதிக்கக்கூடாது. 7வது, சாத்தானுடைய சூழ்ச்சி. தேவனுடைய வார்த்தையின் வல்லமை சாத்தான் அறிகிறான். அதனால்தான் அவன் நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை திருட அவன் முயல்கிறான். அவன் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலிருந்து திருடாதபடி நாம் அவனுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. 8வதாக, வார்த்தையின் இன்று ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு வருவதற்கு விதையாகிய தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டும். 9, தேவனுக்கே முதலிடம். உலக செல்வங்கள், உலக இன்பங்களை விட எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுக்க வேண்டும். 10, சுவிசேஷம் அனைவருக்கும் உரியது. உலகில் உள்ள அனைத்து மக்களும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்பதை கிறிஸ்துவின் விருப்பம்.
11வது, கனி கொடுக்காவிட்டால் தண்டனை உண்டு. ஒரு விசுவாசி தன் வாழ்வில் நற்கனிகளை தராவிட்டால் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும். 12, விதைக்கப்படாத விதைக்கு வல்லமை இல்லை. விதை கையில் இருக்கும் வரை பலன் தராது. அது இருதயம் என்னும் நிலத்தில் விதைக்கப்படும் போதுதான் அதன் வல்லமை வெளிப்படும். 13, சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள். சாத்தானின் சோதனையை நாம் விழிப்புடன் எதிர்த்து நிற்க வேண்டும். 14, பொருளாசை என்னும் குழியை நாம் தவிர்க்கவும். உலக பொருட்கள் மற்றும் சொத்துக்கள் மீதுள்ள மிதமிஞ்சிய ஆசை ஒரு பெரிய பொறி. அதை நாம் தவிர்த்து அதிலிருந்து நாம் விடைபடுவோம். கர்த்தர் தாமே இந்த பாடங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக.